ஹாய் டு ஆல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டிஎன் டெட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இல்லையா, அதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று கம்பல்சரி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம முறையாக வாங்கணும், அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த அனெக்ஷர் இது வந்து நம்மளுடைய டிஎன் டெட்னுடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, அதுலேயே வந்து அனெக்சர் 1 இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், நேம் ஆஃப் த டீச்சர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்னு இருக்குது. ஸோ உங்களுடைய நேமை கேபிட்டல் லெட்டர்ஸ் வித் இனிஷியல் பின்னாடி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், உங்களுடைய பிறந்த தேதி, அது இல்லாமல் இப்போ உங்களுடைய கரண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து 37, 42 அந்த மாதிரி வந்து அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்டு நவுன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டில் இருக்கீங்க, பிடி அசிஸ்டண்ட்டா அல்லது வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம் அல்லது எலிமெண்ட்ரி ஸ்கூல் ப்ரைமரி ஹெச்எம், அந்த மாதிரி நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருக்கீங்களோ அதை வந்து இங்கே உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதையும், ஹெச்எம்ஸும் போது சப்ஜெக்ட் வராது, நீங்கள் மற்றவங்கள வந்து சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த ப்ரெசன்ட் போஸ்ட், இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக என்ன போஸ்ட்டில் இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டில் எப்போ என்ன டேட்டில் ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா, சிலர்லாம் வந்து செகண்டரி கிரேடாக இருந்து பிடி அசிஸ்டண்ட்டாக ப்ரமோஷன் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னா அது வந்து என்ன டேட்டில் வந்து ப்ரமோஷன் ஆனீங்களோ அந்த டேட்டை போடுங்க. டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆன டேட்டை இங்கே ஃபில் பண்ணிக்கங்க. இது நேம் ஆஃப் த போஸ்ட் டியூரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆகும்போது என்ன போஸ்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனீங்க, செகண்டரி கிரேடாவா அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாவா என்னவா வந்து அப்பாயின்மெண்ட் ஆனீங்களோ அதை போட்டுங்க. அடுத்து டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன், என்ன டேட்டில் உங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன் ஆச்சு அப்படிங்கிற அந்த டேட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒர்க்கிங் இன் எங்கேன்னு கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டாக எய்டடா அல்லது ப்ரைவேட் ஸ்கூலா அப்படிங்கிறது, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் அல்லது ப்ரைவேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. வெதர் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் டைம்னு போட்டுருங்க, பார்ட் டைம்னு போட்டுருங்க. அதுலேயும் வந்து நீங்கள் டைம் ஸ்கேலாக கன்சால்டேட்டட் பேவா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸை வந்து போஸ்டல் அட்ரஸ் வந்து என்ன நம்ம போடுவோமோ அந்த அட்ரஸை அப்படியே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே போட்டுக்குங்க. இது ஸ்கூலுக்குன்னு ஒரு யூடைஸ் கோட் இருக்கும் இல்லையா, அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய ப்ரெசன்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிடிஏட்டா அல்லது யூஜி வித் பிஎட்டா அல்லது ஸ்பெஷல் பிஎட்டா அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான 8 டிஜிட் எம்எஸ் ஐடி இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த டைம் ஸ்கேல் டீச்சர்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எந்த காலமும் விடுபடாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்எம் அல்லது வந்து கரஸ்பாண்டண்ட்டோ பிரின்சிபலோ, உங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் கரஸ்பாண்டண்ட் அல்லது பிரின்சிபலாக இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் ஹெச்எம்மாக இருப்பாங்க, அல்லது வந்து பிஓட்டையும் நீங்கள் வந்து சைன் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆஃபீஸ் சீலும் வச்சுக்கோங்க, பிளேஸு டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் சைன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டிஓ கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும், சரிங்களா? டிஓ கிட்ட கொடுத்து நீங்கள் சைன் வாங்கி சீல் வச்சு வாங்கிக்கணும். வாங்கினீங்க இப்போ நீங்கள் சைன் வாங்குறதுக்கு நீங்கள் டிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ஒரு கவரிங் லெட்டர், சரிங்களா, உங்களுடைய ஹெச்எம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவரிங் லெட்டர் வச்சு கூட இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணி ஹெச்எம்டை சைன் வாங்கி அந்த கவரிங் லெட்டர் ப்ளஸ் இந்த ஃபார்ம், இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் வந்து டிஓ ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் சைன் வாங்கிக்கணும். அவ்வளோதான், சர்வீஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.